இந்த வீடியோ நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம்னா, காங்கிரஸ் கட்சியோட பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வயநாடு தொகுதியில் ஏன் கொடி பயன்படுத்தாமல் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியானது 300க்கும் கீழே தொகுதியில் போட்டி போடுது, இது எப்படி இருக்கும், இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட போது இதோட யூகம் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அறிவிப்பு வருது. அதே நேரத்தில் கடைசி நாளில் இந்த அறிவிப்பு வருது. இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கலோட கடைசி டேட்டு. இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரேபரேலி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் போட்டி அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு யூகத்தை வகுக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு இருந்த கேள்வி. அந்த கேள்வியை ஒரு காங்கிரஸ் கட்சியை நேசிக்கக்கூடியவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது. மற்றவங்களுக்கு இந்த வீடியோட வழி புரியாது. காங்கிரஸ் கட்சியை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இணக்கமாக புரிய ஆரம்பிக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு தலைவர், அதாவது ஒரு கட்சியோட முகமாக பார்க்கப்படுற ஒருத்தர் எங்கே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப தீவிரமாக பார்க்கணும். இவரை வச்சு தான் இந்த பார்ட்டியே இருக்குது. இந்த பார்ட்டி இவரை நம்பி இருக்கும்போது இவரோட டிசிஷன் மேக்கிங், இவரோட வெற்றியானது அந்த கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ராகுல் காந்தி அவர்களை தவிர்த்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் திமுகவோட மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போட்டிகிட்டு இருக்கலாம்ல. உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கா? ஏன் சேப்பாக்கம் திருவண்ணிக்கேலியில் போட்டிக்கிட்டாரு? இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, இவர் முதல்ல எலெக்ஷனில் போட்டியிட போகிறாரு. அதாவது தன்னோட முகத்தை தாண்டி கட்சியோட மிக முக்கியமான செல்வாக்கு அந்த தொகுதியில் தேவைப்படுது. முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன இந்த பேட்டர்னில் தான் போயிருக்கணும். கட்சி எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனில் ஒரு உதாரணத்துக்கு 100 தொகுதியில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற முடிவானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த 100 தொகுதியில் நிற்க முடியாது. ஒருத்தர் 2 தொகுதியில் தான் நிற்கலாம், அதை தாண்டி நிற்க முடியாது. 100 தொகுதியில் நம்ம எந்த தொகுதியை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுத்தார்னா, எந்த தொகுதி ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி அங்கே போட்டிட்டுருவோம், ஏன்னா ஈஸியாக பிரச்சாரம் பண்ணிடலாம், தமிழ்நாடு முழுக்கவும் பிரச்சாரம் பண்ணிடலாம், ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சேப்பாக்கம் திருவண்ணிக்கேலியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சூஸ் பண்ணாங்க. குறுகிய காலத்துக்குள்ளே அங்கே பிரச்சாரம் முடிச்சிடலாம், அங்கே நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம வேற போட்டிடலாம், எல்லா ஃபேக்டரும் அங்கே நமக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கணக்கு அடிப்படையில் அங்கே போட்டியிட்டார், வெற்றி பெற்றார். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. சமாஜ்வாதி ஃபஸ்ட்டு ஒட்டு வராமல் இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் சமாஜ்வாதி முரண் பிடிச்சாங்க. கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. மம்தா பானர்ஜி இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் போணுச்சு. இந்த மாதிரி இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த உருவகத்துக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனையாக ரொம்ப அழகாக சால்வ் பண்ணிட்டே வந்தாங்க. கெஜ்ரிவாலோட பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க, சமாஜ்வாதி பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க, பீகாரில் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி ரொம்ப அழகாக வந்த இந்தியா கூட்டணிக்கு கம்யூனிஸ்டுகளோட இந்த பிரச்சனையை ராகுல் காந்தி மட்டும் நினச்சிருந்தா சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டுகளை வச்ச ஒரு டிமாண்ட் என்னென்னா, எங்கள் ஏரியாவை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த மேற்கு வங்கத்திலையும் அதே நேரத்தில் கேரளாலையும் நீங்கள் போட்டியிடாதீங்க, கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு டிமாண்டை தான் வச்சாங்க. ராகுல் காந்தி இந்த பார்ட்டி காந்தி இந்த கட்சி காந்தி இந்த டிசிஷனை எடுத்திருந்தாருன்னா கம்யூனிஸ்டுகளோட பிரச்சனையும் கொஞ்சம் தீர்க்கப்பட்டிருக்கும்ல. கம்யூனிஸ்டுகள் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, தங்க கட்சியோட வலுவான வேட்பாளராக அங்கே நிப்பாட்டினாங்க. அப்போ கூட ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட டிசிஷனில் பின்வாங்கலை. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற முடிவெடுத்தார், அங்கே தான் போட்டியும் இட்டார். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணிக்காண்டி 70% இந்த இந்தியா கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறையா பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு ஒரு பார்ட்டியாக ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக உருவாயிருச்சு. ராகுல் காந்தி அவர்களோட டிசிஷன் மேக்கினால இன்னும் ஒரு 15% ஏறி இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளோட அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? ரேபரேலி தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற முடிவை இப்போ அறிவிக்கிறாரு. ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடனா நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளோட கட்சியோட அந்த கேரளாவோட வயநாட்டில் நின்ன வேட்பாளரை தெரிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னா டி ராஜா இருக்கார்ல, அவரோட மனைவி தான் அங்கே நிற்கிறாங்க. அவங்களே சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த டிசிஷனை எடுத்திருக்கலாமே. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டிலையும் போட்டியிட்டு ஒருவேளை வயநாட்டிலையும் ஜெயிச்சிட்டார்னு வைங்களேன், தேவையில்லாமல் கம்யூனிஸ்டுகளோட சண்டை போட்டு என்னப்பா இவங்க ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்க போலப்பா, ஒரு கட்சியை விழுத்த போடுற முடிவு எடுக்கிறாங்க, ஒன்று சேரதான் முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அடுத்த கட்சியை ஏன் விழுத்தணும் சொல்லவே மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக உருவாக்குறதுக்கு ராகுல் காந்தி அவர்களோட இந்த முடிவு காரணமாக ஆயிடுச்சுல்ல. இந்த முடிவை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்ததுக்கு பின்னாடி, அதாவது ஒருவேளை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட பிரியங்கா காந்தி அங்கே நிற்க போகிறாங்க போல, சோனியா காந்தி உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, பிரியங்கா காந்தி அங்கே நிற்க போகிறாங்க போல, அவரோட கணவராக இருக்கக்கூடிய ராபர்ட் வதேதா அவர்கள் அமைதியில் நிற்க போகிறாங்க போல, ராகுல் காந்தி வேற எங்கே நிற்பார்
நிற்பார். ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, ஸ்ட்ராங்கான தொகுதியாக அவர் இருக்கிறது வயநாடு தான். ஸோ அதனால தான் ராகுல் காந்தி விடாப்பிடியாக இந்த தொகுதியில் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இவங்க 2 பேருமே இந்த எலெக்ஷனில் போட்டியிடல. பிரியங்கா காந்தி அவர்களோட கணவரான ராபர்ட் வதேரா அவர்கள் நான் இங்கே தான் வந்து போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பார்ட்டி வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் பிரியங்கா காந்தி போட்டியிட போவதில்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கு இதுதான் நடக்க போடுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆல்ரெடி கம்யூனிஸ்டுகளுக்கு விட்டு கொடுத்துட்டு தங்களோட பாரம்பரிய தொகுதியில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை கொஞ்சம் ஜெயிச்ச பிறகு காங்கிரஸே ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், 5 வருஷம் சண்டேல அடுத்த வருஷம் சண்டே ஆனது கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கொண்டு வந்திருக்கலாம்ல, பிஜேபியை தள்ளி வச்சுட்டு. இந்த டிசிஷன் மேக்கிங்கில் ராகுல் காந்தி அவர்கள் தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது. கொஞ்சம் பார்த்துருக்கலாமே, கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே, கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமே, ஒரு பலவீனமான தோற்றத்தை இந்த கூட்டணி கொடுக்காம இருக்கிறதுக்கு ராகுல் காந்தி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். அதுதான் என்னோட ஆதங்கமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அல்லது இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறவங்களுக்கு என்னோட மனவழி புரியும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. இந்த தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்த்திருக்கலாமே. இந்த எலெக்ஷன் அந்த போல் பூத் சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்டும் காங்கிரஸுக்கும் வந்த சண்டையை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லாமே தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறதான் நம்ம ஆதங்கத்தோட உச்சகட்டமாக இருக்குது. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இந்த டிசிஷன் தான் எடுக்க போகிறாரு. அதுவும் வேட்பு மனு தாக்கல் பண்ணுற காலில் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி தான் கடைசி டேட்டு, காலில் அறிவிக்கிறாங்க. காலில் அறிவித்து இப்படி ஒரு டிசிஷனை இந்த பார்ட்டி மேக் பண்ணுது. கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். இல்லைனா இந்த வெற்றி வாய்ப்பு ஈஸியாக தவற விட்டுருவோம். இந்த வாட்டி தவற விட்டாங்கன்னா அடுத்த வாட்டி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு தீவிரமாக அவங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். எப்படி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விதமான செய்திகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.